ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு லைக் நான் வந்து என்னோட ட்ரேட் செட்டப் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. சிம்பிள் தான். ரொம்பலாம் இல்ல. கோல்டு மார்க்கெட்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பையிங் மார்க்கெட். கோல்டு மார்க்கெட் அப்படின்னாலே பையிங் மார்க்கெட். ஆனா, எவ்வளவு நாளைக்கு தான் ஒரே பையிங்லயே இருக்கும்? ஒரே பையிங்லயே சுத்திட்டு இருக்கும்? கரண்ட் 2 மந்த்ஸ்ல இப்பதான் ப்ரோ கரெக்ஷன் கண்டிப்பா என்ன ஓரளவுக்கு பண்ணும்? தெரியுது. கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நடந்தாகணுமா? ஆமா ஆமாவா இல்லையா? ப்ரோ. சோ ஓகே. லாஸ்ட் 2 டேஸா மார்க்கெட்ல எந்த வேல்யூம் அதிகமா இருக்கு? செல்லர்ஸ் செல்லிங் அதாவது லாஸ்ட் ஒரு 4 டேஸாவே யார் அதிகமா இருக்கா? செல்லர்ஸ் அப்பனா லாஸ்ட் வீக்கே யாருடா இதா இருக்கா? யார் இருக்கா? செல்லர்ஸ் யார் இருக்கா? இருக்கா? யார் இருக்கா? செல்லர்ஸ் செல்லர்ஸ் இருக்கா. செல்லர்ஸ் தான் அதிகமா அப்போ இருக்கு. நான் வீக்லி லோன்னு எடுத்துக்கிட்டா எதை எடுத்துக்கலாம்? கேண்டல் லோவா எடுத்துக்கலாமா? வீக்லி கேண்டல் லோ எடுத்துக்கலாமா? இப்ப நான் அடுத்த வீக் இந்த கேண்டல் லோவே சேர்த்து வச்சு உடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஓகேவா? வீக் கேண்டல் லோ இங்க வச்சிருக்கோம். அதே மாதிரி நமக்கு ஸ்விங்கர் லோ இதுவா? ஆமாவா? ஆமா ப்ரோ. அப்போ இந்த இடத்த ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கலாமா? ஆமா. ஓகே. இந்த இடத்துல என்னோட ட்ரேட் செட்டப்ஸ் இப்படிதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆக்சுவலி எப்படி ட்ரேட் எடுத்தேன், என்ன மாதிரி ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வேல்யூ பண்ணுவேன். யாருங்க அதே மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. வெல் சோ இப்போ இந்த இடத்த ப்ரோ ஜோனா ஒரு மார்க் சின்ன பண்ணேன். டவுட்டுங்க. இப்போ நீங்க இதை மார்க் பண்ணிடுறீங்களா? இது வந்து வீக்கோட அந்த கேண்டில் லோவும் இப்போ அது இல்லாம அந்த ஸ்விங் லோவும் நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களா? that's it. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஓகே வீக்லி ஓகே. கேண்டல் இல்ல இப்ப அது லோவையும் லோ பிரேக் வந்து பண்ணி டேவோட லோவா இல்ல வீக்லியோட லோவான்னு கேட்கணும் எப்படின்னு. இல்ல ஆக்சுவலி வீக்லி கேண்டல் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வீக்லி லோ இங்க ஓகே கிடையாது. எங்க இருக்கு? ஓகே ஓகே. ஆமாங்க, இங்க கீழே இருக்கு. இருக்கு. ரொம்ப கீழே இருக்கு. ரைட்டுங்களா? இந்த ஆமாங்க அளவுக்கு மார்க்கெட் வருமான்னு கேட்டா கொஞ்சம் கேள்விக்குறி தானே. ஓகே ஆமாங்க. ஓகேவா? ஓ நான் வீக்லி கேண்டல் லோவை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி டே லோ கீழே கொஞ்சம் தூரம் தானே இருக்கு. அது வந்து டேவோட லோங்களா? அதாவது ஸ்விங் அதாவது டே ஸ்விங்கோட லோ ரைட்டா? ஏன்னா வேற ஸ்விங்கே இல்லையா? ஓகே ஓகே உங்களுக்கு ஓகே தெரியலன்னா ஓகே லைன் சார்ட் காமிக்க. லைன் சார்ட்ல ஸ்விங் லோ தெரியுதா? ஓகே 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 ஓகேவா? இப்போ இந்த கேண்டல் லோவே எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு ஜோனா மார்க் பண்ணேன். சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சு, இந்த ஜோனையும் இதையும் சேர்ந்து பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எதுக்காக கீழே போகுதுன்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். இம்பல்ஸுக்கு ரைட்டா? அப்போ இப்ப கரண்டான சிச்சுவேஷன் நெக்ஸ்ட் வீக்குமே மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு? செல்லுக்கான ப்ராபபிலிட்டிக்கு. செல்லுக்கான ப்ராபபிலிட்டி எப்போ இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் 4 ஹவர்ஸும் போய் பார்க்குறேன். என்னோட இந்த இடத்துல எனக்கு ஹை இங்கதான் இருக்கு ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே செல் ஃபால் டவுனா தான் இருக்கு ரைட்டா? நம்பர் 1 என்ன இருக்கு? செல்லா தான் இருக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எப்ப மேல போவோம் அப்படின்னா இந்த டே கேண்டல் இருக்குல்ல, லாஸ்ட் டே கேண்டலோடைய செல் கேண்டல் எது இருக்கு? இங்க இருக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த கேண்டலோடைய ஹைய எடுக்கணும். என்ன பண்ணணும்? ஏன்னா இங்க ஸ்ட்ரக்சர் வச்சு வரல. இங்க என்ன இருக்கு? வெறும் கேண்டில்ஸ் தான் இருக்கு. வெறும் கேண்டில்ஸ் தான் இருக்கனால நம்ம கேண்டில் ஹைய டிசைட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணினால் இந்த இடத்த மார்க்கெட் என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணினா. ஆனா இங்கதான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள். இந்த இடத்துல ஸ்விங் லோவை என்ன பண்ணிடுச்சு? கட் ஆயிடுச்சு. உடனே ப்ரோ இங்க ஸ்விங் ஹை பிரேக் ஆயிருக்கு ப்ரோன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவீங்க இங்க என்ன ஆயிருக்குன்னு சொல்லுவீங்க. ஸ்விங் ஹை பிரேக் ஆயிருக்குன்னு சொல்லி. நோ, இந்த கேண்டலை உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகுங்கிறத நம்ம டிசைட் பண்ணி வச்சிடணும் நம்ம மைண்ட்ல. அப்போ இந்த இடத்துல என்ன சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ சடனா இவ்வளவு தூரம் போன மார்க்கெட் டக்குன்னு என்னாச்சு? ஒரு டிராப் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு நேத்து ரைட்டா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப இந்த ஸ்விங் லோவை இப்ப நான் அதை ஃபில்டர் பண்ணும்போது நான் இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி வச்சுப்பேனா இங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு? கிளீனா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ஸ்விங் லோவை எடுக்காம இதை கூட ஸ்விங் லோவா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இந்த ஸ்விங் லோவும் இந்த ஸ்விங் லோவும் என்னவா இருக்கு? சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ஈக்குவலா இருக்கு. என்னவா இருக்கு? சரி, Equal ஆ ஈக்குவலா இருக்கு. இருக்கா? நல்லா ஆமா bro. பார்க்கணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். சரிடா? அதாவது நம்ம 4 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது இது லோவா எடுத்துக்கிட்டோம். ரைட்டா? ஆமா bro. அதாவது லைன் சார்ட்ல பார்க்கும்போது. இப்போ நான் ஏன் இத நான் லோவா எடுத்துக்கிட்டேன்னா, இப்ப இதுதான் லோவா இருக்கு. ரைட்டா? ஏன்னா எனக்கு ஸ்விங்ஸ் எனக்கு ஐடென்டிஃபை ஏன்னா எப்பவுமே சரி, ஒரு விஷயத்த அப்படியே அப்ரோச் பண்ணிறக்கூடாது. நான் ஏன் இவ்வளோ நுணுக்கங்களா பார்த்தேன் அப்படின்னா, இந்த மாரி நுணுக்கங்கள் பார்க்கணும். பார்க்க தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும்? பார்க்க தெரியணும். இப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ வந்து 15 மினிட்ஸ்க்கே நம்ம போயிட்டோம். ரைட்டா? இப்ப பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல லோ பிரேக் ஆயிருச்சு. ரைட்டா? இந்த இடத்துல போயிட்டு என்னால என்ன பண்ண முடியல? என்ட்ரி எடுக்க முடியல. ட்ரேட் எடுக்க முடியல. ஏன்னா எனக்கான ஒரு செட்டப்க்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? எஸ் ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டீச் பண்ணும்போதே நான் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் டீச் பண்ணுவேன். ஆமாவா இல்லையா? ஆமா bro. நான் உங்கள்ட்ட எத்தன பேர்ட்ட சொல்லியிருக்கேன். நான் டீச் பண்ணும்போதே உங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, நம்ம டீமா இருக்கட்டும், உங்கள்ட்ட சொல்லுவாங்க, ட்ரேட் எடுக்கும்போது அவசரப்படாதீங்க. நிதானம் வேணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தா எனக்கு அதுக்கான என்ன பண்ணல? ரியாக்ட் பண்ணல. கிடைக்கல. சரி ஓகே. நெக்ஸ்ட் ஒரு மார்க்கெட்டோட செட்டப் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தேன். அப்போ எனக்கு இது வந்து ஒரு ஸ்விங் அதாவது இம்பல்ஸா இருக்கா? ஆமா bro. இம்பல்ஸா இருக்கா இல்லையா? இருக்கு bro. இருக்கு. ஸோ எனக்கு இது ஒரு இம்பல்ஸா இருக்கு. நான் என்ன பண்ணேன், இந்த ஹைல இருந்து இந்த லோ. ஏன்னா ஒரு மார்க்கெட்ல ஒரு 3 கேண்டில் என்ன இருக்கு? மேல போயிருக்கா? ரீசன் என்ன ரீசன்? இந்த கரெக்ஷன். என்ன ரீசன்? ரீடெஸ்ட்க்காக போயிருக்கும். ரைட்? ஸோ அப்போ அந்த ரீடெஸ்ட்மென்ட் ஜோன மார்க் பண்ணேன். எனக்கு கரெக்ட்டா என்ன பண்ணுச்சு? ரியாக்ட் பண்ணிருக்கு. கரெக்ட்டா என்ன பண்ணுச்சு? கொடுத்திருக்கு. 50%ல இருந்துச்சா? எஸ் ப்ரோ. எஸ். கரெக்ட்டா? எனக்கு மார்க்கெட் என்ன இருந்துச்சு? 50% 50% இருக்கு. நம்பர் 1 என்னவா இருந்துச்சு? 50%ல இருந்துச்சு. ரைட்டா? நம்பர் 2 1 மினிட்டுக்கு போனேன். பார்த்தேன். மார்க்கெட்ட என்ன பண்ணேன்? அதுல நல்லா பேஸ் வாட்ச் பண்ணி பண்ணேன். எனக்கு கரெக்ட்டா எனக்கு இங்க என்ன பண்ணிருந்துச்சு? 50 மினிட்ல அடிச்சு பிரேக் ஆயிருக்கு. ஸ்டெப் லாஸ்ட் ஷிஃப்ட் கிளிப் பிரேக் குடுத்துச்சா? ஆயிருக்கு. எஸ் ப்ரோ. குடுத்துச்சா இல்லையா? கொடுத்திருக்கு. ம்? இன்னும் இல்ல ப்ரோ. இல்லையா? லைக் க்ளோஸ் வச்சிருச்சு கேண்டில். க்ளோஸ் ஆயிடுச்சு. விக்கு தானே ப்ரோ வச்சிருக்கு. அதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு இல்லைங்களா? அது கீழ க்ளோஸ் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ 14.30க்கு மேல இருக்கிற லோ எடுத்துக்கலாம்ல. 14 பாயிண்ட் 30க்கு மேல இருக்கிற லோ அத வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு தான் நான் நமக்கு சொல்றேன். ரைட். இங்க நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் எனக்கு தேவை 1:1 ஃபர்ஸ்ட் எனக்கு வேணுமா? எஸ் ப்ரோ. ஆமாவா இல்லையா? எனக்கு தேவை என்னது? 1:1 மினிமம் இருந்தா தான் நம்ம என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ண முடியும். ரைட் தானே? எஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. நம்ம அப்படிதான் ட்ரேட் எடுப்போம். ஆமா ப்ரோ. அவசரப்படுவோமா? இல்ல ப்ரோ. பண்ண மாட்டோம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சிம்பிள் தான். ஓகே. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணேன். என்ன பண்ணேன்? நிதானமா என்ன பண்ணேன்? வெயிட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு டைம் பார்த்து தெரியுதா? என்ன பண்ணேன்? வெயிட் பண்ணிருக்கீங்க. நிதானமா வெயிட் பண்ணியிருக்கேன். அதுல இந்த இடத்துல என்னன்னா, சிம்பிள். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த லோவ எடுக்கிறது பெஸ்ட்டா? இல்ல இந்த லோவ எடுக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டா, எத லோவ எடுக்கிறது பெஸ்ட்ன்னு சொல்லுவீங்க? செகண்ட் சொல்லதா ப்ரோ. ம்? கீழ இருக்கு ப்ரோ. 14.30 சொன்னல. எந்த லோவ எடுக்கிறது பெஸ்ட்ன்னு இருப்பீங்க? 14.30 கீழ இருக்கு. ஆமாவா? ஆமா ப்ரோ. ரைட். ஒரு யாரோ சொன்னாரே, ப்ரோ இந்த லோ இல்ல ப்ரோ இந்த லோ தான் யாரோ சொன்னாரே. தெளிவா இருக்கீங்க. மார்க்கெட்ல என்னவா இருக்கீங்க? அதான் ப்ரோ அது. என்னவா இருக்கீங்க? இந்த லோவ எடுக்கணுங்கிறதுல நம்ம தெளிவா இருப்போமா? அதுதான் கொஞ்சம் மேஜரா தெரியுது. ஃபைனலி என்னாச்சு இங்க? என்னாச்சு? ட்ரெண்ட் ரிவர்சல். 50%ல வந்து எனக்கு என்ன இருக்கு? என்ன பிரேக் இருக்கு? ஆயிருக்கு. பிரேக் ஆயிருக்கு. ட்ரெண்டும் ரிவர்ஸ் ஆயிச்சா? ஆயிச்சா இல்லையா? ஆயிடுச்சு ப்ரோ. உடனே என்ன பண்ணுவோம்? இந்த ஹையை நம்ம Correction நோட் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் அக்ரெசிவா செல் ஆயிருக்கு. உடனே போயிட்டு என்ன பண்ண மாட்டோம்? செல் எடுக்க மாட்டோம். இந்த இந்த கரெக்ஷன் ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா செல் ட்ரெண்ட் தான். செல்லு தான். அப்ப இது வர்றது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நிதானமா வெயிட் பண்ணுவோமா? வெயிட்டும் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கேண்டில் வந்துச்சு தெரியுதா? தெரியுதா? தெரியுது. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு தேவை என்ன? அங்க ரிஜெக்ஷன் கிடைக்கும். 50% வந்துச்சு. சர்ச்சை ஷிஃப்ட் ஆயிடுச்சு.
இங்க உள்ள இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? கவர் பண்ணிடுச்சு. ஓகேவா? அதுவும் இல்லாம செஷன்ஸ் என்ன செஷன்ல இருந்துச்சுன்னா, லண்டன் செஷன்ல இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் எங்க வச்சேன்? மே- என்ன பண்ணேன்? மேல ரீட்ரேஸ்மென்ட் மேல விட்டுலாம். இந்த ஹைக்கு மேலே வச்சுட்டேன். ஓகே. புரியுதுங்களா? டார்கெட் 1:2 இவ்வளவுதான். ரொம்பலாம் நஜீர் போடல. ப்ரோ, ரொம்பலாம் இல்ல இதுல ஒரு டவுட் ப்ரோ. இப்போ நீங்க இப்படி வைக்கிறீங்களா, சப்போஸ் இதுல வந்துட்டு ரீடெஸ்ட் ஆயிட்டு மேல போகும்ல, சொல்ல சான்சஸ் முடியாதுல்ல? இருக்கு. எனக்கு எப்படி வந்தாலும் எனக்கு இவ்வளவு தூரம் வந்தாலே எனக்கு 1:1 ஹிட். ஓகே. எனக்கு நிறைய டைம் அப்படி அடிச்சு மேல போயிருக்கு. நான் இப்படி இந்த see இங்க பாக்கணும் மொமெண்டம் என்ன மொமெண்டமா இருக்கு? டவுனா இருக்கு. டோட்டலாவே என்ன இருக்கு? இப்ப நான் 1 மினிட்ல பண்றேன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உங்களை வந்து 50 மினிட்ஸ்க்கு கீழே போக வேணாமா? பட் 50 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடைச்சாதான் நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடைச்சாதான் ட்ரேட் எடுக்கணும். அது மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிம்பிள். இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்னவா இருந்துச்சு? என்னவா இருந்துச்சு? ஃபுல்லாவே காலையில இருந்து என்னவா இருந்துச்சு? டவுன் இறங்கிக்கிட்டே இருந்தானா? இறங்கிக்கிட்டே இருந்தானா? அதே மாதிரி செஷன்ஸ் என்ன செஷனா இருந்துச்சு? ஒரே செஷன்ல தான் டிராவல் ஆச்சு. அதாவது லண்டன் செஷன்ல தான் இருந்துச்சு. அப்போ ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா அது ஒண்ணு நியூயார்க் செஷனா இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. செஷன்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்களா? அதுல சொல்லியிருப்பாங்க. ஒரு செஷன்ல மார்க்கெட் என்ன பண்ணும்? ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். கண்டிப்பா. அப்போ செஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்கு. அக்குமுலேஷன், மேனிபுலேஷன் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு செஷன்ல அக்குமுலேட் ஆச்சுன்னா இன்னொரு செஷன்ல என்ன ஆகும்? மேனிபுலேட் ஆகும். ஒரு செஷன்ல மேனிபுலேட் ஆச்சுன்னா இன்னொரு செஷன்ல என்ன ஆகும்? டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்த சிம்பிள் தான். ஏசியன் செஷன்லயும் மார்க்கெட் என்னாச்சு? அக்குமுலேஷன். லண்டன் செஷன்லுமே சேம் ஈக்குவலா தானே இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ இன்னும் நியூயார்க் செஷன் நடக்கல. மார்க்கெட் என்னத்துக்கான சான்சஸ் இருக்குன்னா இன்னுமே கீழே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நியூஸ் டைம் 6 மணி. ஏன்னா நேற்று ஒரு மேஜர் நியூஸ் இருந்துச்சு. ஸோ நியூஸ் டைமுக்குள்ள நம்ம இந்த செட்டப்பை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து ஓகே டூ த செட்டப். ஓகேவா? இந்த செட்டப்குள்ள போகலாம். ஏன்னா நம்பர் 1 மார்க்கெட் ஃபுல்லாவே டவுன்ஃபாலா இருந்துச்சு. நம்பர் 2 நம்மளோட இம்பல்ஸுக்கு கரெக்டா என்ன பண்ணிருந்துச்சு? 50%ல ரீட்ரேஸ்மென்ட்ல ரியாக்ட் மட்டும் ஆகல. அங்க ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுத்துச்சு? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துச்சு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் காலையில இருந்து என்ன மூமெண்டம், அதாவது இந்த ட்ரெண்டோடயே போனேன். பிளஸ் என்ன மூமெண்டம்ல இருக்கு மேஜரான்னு பார்த்தா டெய்லியும் பேரிஷ், 4 ஹவர்ஸ்லயும் பேரிஷ், தென் 15 மினிட்ஸ்ல என்ன வந்துச்சு? பேரிஷ். அப்போ எல்லாமே நம்மளோட கன்ஃபர்மேஷன் வந்து செல்லு தான் அப்படிங்கிறப்போ அந்த செல்லுக்கு தானே நம்ம போவோம். ஓகே, எல்லாமே அந்த செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் டிசைட் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஹை. ஏன்னா நான் இங்க போயிட்டு ட்ரேட் எடுக்கிறவன் கிடையவே கிடையாது. நான் எப்பவுமே என்ன பண்ண மாட்டேன், இந்த மாதிரி போற மார்க்கெட்டை பிடிக்கிறவன் கிடையவே கிடையாது. என்ன பண்ணுவேன்? மார்க்கெட் நம்ம இடத்துக்கு அப்ரோச் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம்? கேப்சர் பண்ணலாம். இல்லையா என்ன பண்ணிடணும்? வெயிட் பண்ணணும். நிதானமா வெயிட் பண்ணணும். இந்த இடத்துக்கு வந்துதான் எடுக்கணும்னு இல்ல. இப்போ நமக்கு தெரியும். ஸோ ஓகே, நமக்கு 1:2 ரைட்டா? இப்போ இதுக்காக வெயிட் பண்ண நிதானமா பிடிச்சேன். அதாவது ட்ரேட்ஸை நிதானமா பிடிச்சிடலாம். ஏன்னா இங்க வந்துச்சு. இங்க வந்து நான் என்னதான் பண்ணுச்சு, நமக்கு கரெக்டான கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துச்சு. ரைட்டா? ஏன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாம ட்ரேட் எடுக்கல. என்ன பண்ணிடணும்? ஃபுல்லா கேண்டல்ஸ். வெறும் கேண்டலா வந்து என்ன சொல்லுவோம்? ப்ரீவியஸ் கேண்டல் ஒரு லோ எடுத்துட்டா நம்ம என்ன பண்ணலாம்? செல்லுக்கு ட்ரை பண்ணலாமா? அதே மாதிரி ஃபுல்லா ஒரு ரேலியா இருந்துச்சு. ப்ரீவியஸ் கேண்டல் லோ எடுத்துச்சு. நம்ம என்ன பண்ணோம்? செல்லுக்கு போனேன். நெக்ஸ்ட் ஐ கேன் டேக்கிங் த செல் என்ட்ரி. ஓகேவா? இந்த செட்டப்பை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுத்தேன். இல்லாட்டி நான் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோமா? ஆனா ப்ரோ இதுல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ரீட்ரேஸ்மென்ட் மேல வைக்கணும்ன்றதா சொல்லியிருந்தாங்க. இல்ல ஆக்சுவலி இந்த ஹை தெரியல. நான் இதை தானே பேஸா வச்சு எடுத்தேன். இந்த ஹையை பேஸா வச்சு தான் நான் எடுத்தேன். ஓகே. நான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது இது. ஏன்னா நான் 50 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே. நீங்க சொன்னீங்களா ப்ரோ இது எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்போஸ் எடுத்துனா மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நமக்கு என்ன மாதிரி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ட்ரேட் எடுத்தா எனக்கு என்ன ஆயிடுச்சு? வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல எனக்கு என்ன ஆயிடுச்சு? 1:1 ஹிட். உடனே என்ன பண்ணிடணும்? நான் ஸ்டாப் லாஸை என்ட்ரி மூவ் பண்ணிட்டு
அமைதியா உட்காந்து ஃபைனலி இட் வில் பி ஹிட்டிங் த டார்கெட். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். எனக்கு தேவையானது நடந்துச்சா? நான் பண்ணிருக்க மாட்டேன் ப்ரோ, வெயிட் பண்ணிருப்பேன். அஹ்? இன்னும் இறங்குன்னு பார்த்துருப்போம் ப்ரோ நானே. அது நிறைய பேர் பண்ற தப்பு. போடும். அதாவது நான் சொல்றது என்னன்னா, போடுங்கிறத டிசைட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே நான் சொல்ற ஒரு விஷயம் அதுதான். நமக்கு போடும். ஏன்னா நேத்து நம்மளோட அனலைசிஸ் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. நமக்கு தேவையான ப்ராஃபிட் எடுத்துட்டோம்ல. நமக்கு தேவையானது கிடைச்சிச்சு இல்ல. நெக்ஸ்ட் ஏன் அதை போட்டு புஷ் பண்ணணும்? நிறைய பேருக்கு வரும். ஆஹா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப்ப நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? ஸ்டாப் லாஸ் இறக்கிட்டே வந்துரும் ப்ரோ. எனக்கு வராத சமயத்துல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம். பட் எனக்கு வந்துச்சுல, நான் திருப்பி எதுக்கு புஷ் பண்ணணும்னு கேட்க. சப்போஸ் அது லாஸ் ஆயிடுச்சுன்னா எடுத்த ப்ராஃபிட் என்ன ஆகும்? போயிடும் ப்ரோ. ஒன்னும் இல்ல, சிம்பிள். நான் மார்க்கெட்டை இதை விட்டு நான் மார்க்கெட்டை விட்டு வெளியிலேயே வந்துட்டேன். ஏன்னா நான் மார்க்கெட்டை பார்க்கவே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன். சப்போஸ் நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா சிம்பிள். இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணிச்சு? மோர் தென் 78% போயிடுச்சு. அப்ப மார்க்கெட் கண்டிப்பா எங்க போகும்? மேல போகும். கண்டிப்பா எங்க போகும்? மேல போகும். ஹைக்கு போகுமா? ஏன்னா இந்த இடத்துல ஃபிளிப் நடக்கும்போது இது நமக்கு என்னவா இருக்கும்? ஹையா இருக்குமா? இப்போ கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணணும்? ஹைக்கு போகணும். நம்ம டிசைட் பண்ணுவோமா? ஒன்னும் இல்ல, சிம்பிள். இந்த ஸ்விங் லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? பை தான். இந்த இடத்துல செல் இருந்துச்சு, ஒரு இடத்துல கேண்டல் வந்து ஷிஃப்ட் பண்ணுது. நம்ம நினைச்சிருந்தா இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் லோக்கு கீழே வைக்கலாம். டார்கெட் நமக்கு எது? நம்ம நினைச்சுனா இருக்கலாம். ஆனா 1:1.5 தான் வருது. நம்ம என்ன பண்ணுவோம்? 1:1 போயிட்டாலே என்ன பண்ணுவோம்? என்ட்ரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதர்வைஸ் 1:2ன்னு சொல்லுவோம். ஆனா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். இங்க நம்ம எடுக்கிறது ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். நான் நினைச்சிருந்தா எடுத்து இருக்கலாம். ஆனா ஐ எம் நாட் டேக்கன் த ட்ரேட் லைக் திஸ். ஏன்னா நான் மார்க்கெட்டை செட் டவுன் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தேவையானது என்ன ஆச்சு? கிடைச்சிச்சு. இது எடுத்து நான் எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் எனக்கு தேவை இல்லை. மார்க்கெட் எங்கேயாவது நாளைக்கு ஓடி போக போறா? மார்க்கெட் எங்கேயும் நாளைக்கு ஓடி போக போறது இல்லையே. மார்க்கெட் இங்கே தானே இருக்க போகுது. கண்டிப்பா சொல்றேன், மார்க்கெட் எங்கேயும் போக போறது இல்ல. மார்க்கெட் இங்கதான் இருக்க போகுது. இந்த ஸ்பைக்கு நியூஸ்ல வந்தது. இந்த ஸ்பைக் எதுல வந்தது? நியூஸ்ல வந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியூஸ் டைம்ல ட்ரேட் எடுத்து நீங்க ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்பைக் ஆப்போசிட்டா ஒண்ணுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஸ்லிப்பேஜ் ஆகும் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு $10 லாஸ் பண்ண வேண்டிய இடத்துல $50 லாஸ் பண்ணிட்டு தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கும். நேத்து அப்படிதான் ப்ரோ. ஜிபிஎஸ்ல 1:1 போயிட்டு இருந்தது. நியூஸ் இருக்கும்போது நான் அது பார்த்துருந்தேன். அது நியூஸ் இருக்கும்போது எஸ்ஆர் அடிச்சா 10ல க்ளோஸ் ஆகும். பார்த்தா ஒரு 30,000 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்லிப்பேஜ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? தேவையில்லாம எதுக்கு நியூஸ் டைம் வருது அப்படின்னா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த டைம்ல ட்ரேட் எடுக்க கூடாது, எடுக்கக்கூடாது. நியூஸ் டைம் வரைக்கும் இது குழப்பிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ப்ரோ ஸ்லிப்பேஜ்னா என்னங்க பிரதர்? ஸ்லிப்பேஜ்னா என்ன? அது மீனிங் ஜம்பிங் சொல்லுவாங்க. இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தா ரெஸ்பெக்ட் பண்ணுவா பண்ணாதா? கண்டிப்பா பண்ணவே பண்ணாது. அதாவது ஸ்டாப் லாஸ் அதிகம். மார்க்கெட் வந்து எப்படின்னா மார்க்கெட் இது 1 மினிட் கேண்டல் தான். இங்க ஸ்டார்ட் ஆன கேண்டல் இங்க போய் தான் நின்னுச்சு. இந்த டைம் புரியுதுங்களா? ஓகே. செகண்ட்ல மார்க்கெட் ஒரு ஜம்ப் எடுக்கும். நியூஸ் டைம்ல வந்துச்சுன்னா ஆர்டர்ஸ் நல்லா குமியும். இப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஜம்ப் கொடுக்கும். அதாவது இங்க ஸ்டார்ட் ஆகுறது இங்க போய் நின்னுச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவு அங்கதான் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நம்மளோட வேல்யூ ஸ்டாப் லாஸ் கிராஸ் பண்ணி தானே போகுது. அப்படிங்கிறப்ப நம்மளோட தான் ஹிட் பண்ணிட்டு தானே போகணும். அப்படி ஸ்டாப் லாஸ் நின்னானே இருக்கும். ஆர்டர் பஞ்ச் ஆகலையே ஸ்டாப் லாஸ்ல. பஞ்ச் ஆகாம ஸ்ட்ரைட்டா ஒரே ஸ்ட்ரைட்டா எங்கேயும் போய் பஞ்ச் ஆகலையே. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆர்டர் டேரக்டா போய் பஞ்ச் ஆனது எந்த ஏரியானா 4090 தான் பஞ்ச் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல நீங்க டார்கெட்டே வச்சுனாலும் டார்கெட் கிட்ட வாரு எங்க பஞ்ச் ஆகுது அவ்வளவு ப்ராஃபிட் வந்துருக்கும். ஓகே ஓகே புரியுதுங்களா? ஸ்டாப் லாஸ்க்கு மட்டும் இல்ல, டார்கெட்டுக்கும் அதேதான். ஓகே ஓகே ஓகேங்களா? அதனாலதான் வீக்கெண்ட் ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீக்கெண்ட் மார்க்கெட் கேப் அப்லயும் ஓப்பன் ஆகலாம், கேப் டவுன்லயும் ஓப்பன் ஆகலாம். ரெண்டுத்துக்குமே ப்ராபபிலிட்டி இருக்கு. சப்போஸ் அது எங்க ஓப்பன் ஆகுதோ அங்கதான் உங்க ட்ரேட் என்ன ஆகும்? நிறைய புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்ட் தானே, நிறைய புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்ட்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போகணும். மேபி வந்துச்சுன்னா ஆனா எங்க ஜம்ப் ஆகி மார்க்கெட் நிக்கிதோ அங்கதான் க்ளோஸ் ஆகும். அது டார்கெட் ஆனாலும் சரி ஸ்டாப் லாஸ் ஆனாலும் சரி. இதுதான் ஸ்லிப்பேஜ்னு சொல்லுவாங்க, ஆர்டர் ஜம்பிங் சொல்லுவாங்க, பஞ்ச் ஜம்பிங் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நான் சொல்றது என்னன்னா 1க்கு 4 தாட்டி அந்த ட்ரேடை வெரிஃபை பண்ணுங்க. இந்த ட்ரேட் நம்ம எடுக்கலாமா, இந்த ட்ரேட் எடுத்தா நம்ம கண்டிப்பா ப்ராஃபிட் வருமா, அதே மாதிரி அந்த ட்ரேட் லாஸ் ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்ல இருங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல புரியுதா?
ப்ரோ நான் டவுட் இந்த ப்ரோ. ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் நான் இதை உங்களுக்கு ட்ரேடே எடுக்காம ட்ரேட் எடுத்துன்னு சொல்லலாம். பட் தேவையில்லை. இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பாடமே. ஓகே இப்ப ப்ரோ. இந்த entry மட்டும் explain பண்றீங்களா? நீங்க போட்டுக்கிறீங்க இப்ப 2வது அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இப்ப நீங்க எடுக்கலன்னு சொல்றீங்க, எடுத்துக்கலன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அது ஆமா. மட்டும் அந்த மார்க்கிங் பண்ணிக்கிறீங்க, அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அதாவது இது எடுத்திருக்கலாம். மேபி ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த இம்பல்ஸுக்கு மோர் தென் 70% மார்க்கெட் மேல போயிடுச்சா? எஸ் ப்ரோ. ஆமாங்க. அப்ப மார்க்கெட் கண்டிப்பா எங்க போய் ஆகணுங்க? எக்ஸ்ட்ரீம் போகணும். எஸ்டிமுக்கு தான் போய் ஆகணும். அதான் பேஸ் ஆகும். அப்ப இங்க மார்க்கெட் போனது ஒரு கட்டத்துல மார்க்கெட் கீழே டிராப் ஆகுது, ரைட்டா? ஓகேங்க. டிராப் ஆன மார்க்கெட் என்ன பண்ணுது? மறுபடியும் மேல போகும். அதாவது செல் லாஸ்ட் கேண்டலா கேண்டில் டிராப் வந்து ஆகுது, பிரேக். டக்குன்னு ஒரு பை கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா? உடனே என்ன பண்ணும்? ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் இல்ல எங்க இப்ப வந்து வைக்கலாம்? நம்ம ரீட்ரேஸ்மென்ட் இது பாருங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப ஒருவேளை இது 50% பிரேக் ஆயிருந்துச்சுன்னா என்ன அப்ப அந்த அப்படி பார்க்கணுமா எப்படின்னு கேக்குறேன் இது. இல்ல, சப்போஸ் இல்ல நீங்க 50% பார்க்கலனாலும் நான் எடுத்துக்கலாம்னு சொல்றேன். நான் எடுக்கல, ட்ரேட் எடுக்கல. சப்போஸ் இந்த இல்ல ட்ரேட் இல்ல எடுத்தனால ஸ்டாப் லாஸ் எங்க அது வைக்கிறோம்? நீங்க என்ட்ரி போட்டீங்க இல்லையா, அதுக்காக நான் கேட்கறேன். இது இல்ல, இப்படி ஸ்டாப் ஆப்போசிட் லாஸ் இருக்குன்னு எங்க சொல்றீங்களா? இது வைக்கிறேன்? ஏன்னா எப்படி எடுத்தாலுமே என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு? நெக்ஸ்ட் டைம் என்னோட ஸ்டாப் லாஸ் எஸ்டிம் லோல தானே வச்சிருக்கேன். இல்லைங்க bro, நான் எப்படி கேக்குறேன்னா, நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸ் நீங்க என்ட்ரி போட்டுக்கிறீங்க. நான் எப்படி கேக்குறேன்னா, இப்போ 1 மினிட்ல வந்து இப்படி நம்ம இது போட்டு இப்படி ஒருவேளை green signal கட்டதுமே நீங்க என்ட்ரி நீங்க 1 இல்லையா? மினிட்ல நான் என்ன பண்ணக்கூடாது. கேக்குறேன்னா, ம். அதுதான் கேக்குறேங்க. இல்ல நான் ஒரு டவுட்டுக்காக கேக்குறேன் நானு. பார்த்தாலுமே இது நான் சும்மா அசிங்கமா தான் போட்டேன். பட் பார்த்தாலுமே கரெக்டா என்ன பண்ணிருக்கு? ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால இருந்து ரியாக்ட் ஆயிருக்கு. ஆனா ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருங்க? எக்ஸ்ட்ரீம் கீழே. அந்த அளவுக்கு கீழே. இல்லடா. சப்போஸ் மார்க்கெட் உடனே இந்த எஸ்டிம் லோ தாண்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆயிடும்? Sell கீழே வந்துருங்க. கீழே வரதுக்கு சான்ஸ். இதை பேஸா வச்சு தான் நம்ம எடுத்தோம். ஸோ இதை பேஸா வச்சு நம்ம பார்க்கும்போது தான் சாரி இந்த ட்ரேடே எடுக்கல. நம்மள்ட்ட எடுத்துன்னு சொல்லுங்க. சப்போஸ் எடுத்துனா இப்படி எடுத்துருப்போம். நமக்கு தேவையில்லாம சப்போஸ் நியூஸ் ஆப்போசிட்டா வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்போம்? திங்க். நம்ம வச்ச ரிஸ்க் Profit loss. 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆப்போசிட்டா வந்து தேவையில்லாம ஸ்லிப்பேஜை வாங்கிட்டு உட்காந்துருப்போம். ரைட்டா? சம்டைம் நியூஸ் டைம்ல கரெக்டா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி போகுது. வேணாமே, நியூஸ் டைம்ல எடுக்கவே வேணாமே. ஸ்லிப்பேஜ் இல்ல ப்ரோ, ஈவினிங் நியூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்னிங் ஒரு 11 o'clock ட்ரேட் போடுறேன். அப்படியே இல்ல. நான் நியூஸ் டைம்ல ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்னா, ஓகே ப்ரோ, ஓகேவா? இதுல பெரிய Accounts காம்ப்ளிகேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, புரோக்கர்ல அந்த ஃபண்ட் மைனஸ்ல போயிட்டு இதாகும். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அவங்க மைனஸ் இதுல வந்துட்டு நம்ம கடன் வாங்கின மாதிரி அவங்களோட லாஸ் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கொடுத்தாகணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் வேணான்னு நான் சொல்றேன். ஸ்லிப்பேஜே வேணாம். எதுக்கு தேவையில்லாம ஸ்லிப்பேஜ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் கேக்குறேன். புரியுதுங்களா? ப்ரோ நீ சொல்றது புரியுது. நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்போ மார்னிங் ட்ரேட் கிடைச்சிருது செல்லுன்ட்டு பையோ, ஈவினிங் நியூஸ் இருக்கு 6 o'clock இல்ல 2 o'clock அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் இருக்கு. அப்போ ட்ரேட் வந்து 1:1 ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து நான் 1:1 வரும்போது என்ட்ரி லெவல் க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி மேஜர் நியூஸ் அப்ப மட்டும் தான் ஹோல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே. மேஜர் நியூஸ் தெரியுதா? தெரியும் ப்ரோ. அதுவும் யூஎஸ்டி இம்பாக்ட் நியூஸ் ஹோல்டே பண்ணாதீங்க. அதுவும் கோல்டுல ஹோல்டே பண்ணாதீங்க. ஏன்னா ஜம்ப் ஆச்சுன்னா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் ஜம்ப் ஆவாது. சரிங்க. நேரா போயிட்டு செங்குத்தா போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுவான். ஓ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே எத்தனை பாயிண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஜம்ப் ஆச்சுல, கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2900 பாயிண்ட்ஸ். $29 ஜம்ப் பண்ணி நிப்பாட்டனா அப்ப எவ்வளவு பெரிய லாஸ் வந்து நீங்க ஜஸ்ட் 0.01 லாட் எடுத்தனாலே கோல்ட்ல $29 லாஸ் பண்ணிருப்பீங்க. செல் எட்டுனா அதே ப்ராஃபிட் எட்டுனா, சப்போஸ் அது பை எட்டுனா ப்ராஃபிட் $29. சப்போஸ் அது ஆப்போசிட்டா இருந்தா நம்ம எப்பவுமே நமக்கு நடக்க போற நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும், பாசிட்டிவ் திங்க் பண்ணக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா லாஸ் எவ்வளவு பண்ண போறீங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. புரியுதா என்ன சொல்றேன்? அப்பதான் உங்க மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் இங்க ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா, மைண்ட் அக்செப்ட் பண்ணாம அந்த விஷயத்த ஒபேவே பண்ணாமதான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னடா ட்ரேட் நிறைய இருக்கிறது, கேபிட்டலை வாஷ் அவுட் பண்றது, ஆசைகள் தான். ஒரு விஷயம் சொல்றேன்னா நான் அத்தனை வருஷம் அனுபவத்தை சொல்றேன். ஏன்னா திட்ட நான் நினைச்சிருந்தேன்னா எவ்வளவு பெரிய இது வேணா பண்ணிட்டு போலாம்ல. நான் ஏன் உங்கள்ட்ட ஒரு ட்ரேட் எடுத்துன்னு சொல்லலாம். நான் சொல்லுவேன் இங்க ட்ரேட் எடுத்துன்னு சொல்லலாம். சொல்லாமா இல்லையா? முடியுமா முடியாதா? நான் நினைச்சா சொல்ல முடியும். அப்புறம் இங்க ட்ரேட் எடுத்தான்னு சொல்லலாம், இங்க ட்ரேட் எடுத்துன்னு சொல்லலாம். சொல்லணும்னு நினைச்சா எப்படி வேணா. ஆனா நான் எங்க ட்ரேட் எடுத்தேன்னா இங்க தான் ட்ரேட் எடுத்தேன் நான் உங்களுக்கு அப்படியே ஒப்பிக்கிறேன். நான் எப்படி வேணாலும் சொல்லலாம்ல.
இங்க எடுத்தோம்னு சொன்னா கூட எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி எடுக்காதீங்க. அதாவது ஒரு தப்பு நடக்க போறதுன்னு தெரிஞ்சு நான் சொல்றதுன்னா இப்ப நான் உங்களை சொன்னேன்னா சிம்பிள். நீங்க எடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏன் எஸ் நியூஸ் ப்ரோ. டைம்ல எடுக்காதீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு அதனால டவுட் ப்ரோ, ஒரு டவுட். நீங்க செல் எடுத்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? ம், அதுக்கு அந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் வந்திருக்கு. நம்ம மறுபடியும் செல் தானே ட்ரை பண்ணிருக்கணும். இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்டா? ஆமா ப்ரோ. நானா இங்கே ட்ரேட் எடுத்து முடிச்சிட்டேனே. நான் ஏன் இங்க இல்ல அதுக்கு போய் அடுத்து ட்ரை பண்ணணும்? அதுக்கு அடுத்து சப்போஸ் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா நீங்க? இங்கயா? நான் இதுல ஆமா. ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னா இங்க ட்ரேட் எடுத்துக்க மாட்டாங்க சீரியஸா. இல்ல ப்ரோ, அந்த அந்த இது இல்ல, நான் கேக்குறேன், ஜென்ரலா கேக்குறேன். ம். அந்த இம்பல்ஸ்க்கு செல் நம்ம ட்ரை பண்ணிருக்கலாமா அப்படின்னு. ஆக்சுவலி இந்த இடத்துல 1 மினிட் ட்ரேட் எடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா, இந்த இம்பல்ஸ் 15 மினிட்ஸோட இம்பல்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இம்பல்ஸ் எதோட இம்பல்ஸ்? எதோட இம்பல்ஸ்? 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸோட இம்பல்ஸ். ரைட்டா? நம்பர் 1. நம்பர் 2 அதுல தான் நான் 1 மினிட்ல போயிட்டு ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்திருக்கேன். அந்த இம்பல்ஸ்க்கு தான் என்ன பண்ணிருக்கேன்? அந்த ரியாக்ஷன்ல ரீடெஸ்ட் ஏரியால 1 மினிட்ல என்ன பண்ணிருக்கேன்? ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் பார்த்திருக்கேன். பட் இது பாத்தீங்கன்னா இது 1 மினிட்டோட இம்பல்ஸ். ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. இந்த இடத்துல போயிட்டு 1 மினிட் ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் பாப்பனா அப்படின்னு கேட்டா, இங்க அதுக்கான ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட்டுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் திங். நிறைய பேர் அதான் தப்பு பண்ணுவீங்க. இங்க ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் நடந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நடந்திருக்கு. ரைட்டா? அதுக்கு முன்னாடி ரேலியா இருக்கு. இல்ல. இங்க ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட்டே நடக்கல. ஏன்னா இங்க என்ன நடக்கல? கிளிப் ஆகல. ஃபிளிப்பே ஆகல. ரைட்டா இல்லையா? கிளிப் ஆயிருந்தா அது ரிவர்ஸ் ஆயிருக்கணும். கிளிப் ஆகல. ஆயிட்டு ஸ்ட்ரக்சரை உடைச்சுன்னா இங்க செல்லு போயிருக்கலாம். இங்க நடக்காதப்ப நான் ஏன் செல்லு போகணும்? ரேலியா இருக்கு ப்ரோ அது. இந்த ரேலி இந்த கேண்டலை வச்சு நம்ம போலாமா அப்படின்னு கேக்குறீங்க. ரைட்டா? ஆமா ப்ரோ. இந்த கேண்டலை வச்சு நம்ம போலாமான்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் 1 மினிட்லயே இம்பல்ஸ பார்த்து 1 மினிட்லயே ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் பார்த்து நான் போக மாட்டேன். ஓகே ஓகே. மேஜர் ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நான் போனேன். மைனர் ஜோனை அக்செப்ட் பண்ணி போவே மாட்டேன். இப்ப இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போலாமான்னு கேட்டு போய் தேவையில்லாம என்ன பண்ணிருப்போம்? நம்ம லாஸ் ஆயிருக்கு. என்ன பண்ணிருப்போம்? பாஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரைட்டா ரீடெஸ்ட்லயே ஃபாலோ பண்ணலையே, என்ன பண்ணிருக்கு? பிரேக் ஆயிருக்கு. ரீடெஸ்டே பிரேக் ஆயிடுச்சு. அப்ப நம்ம போயிருக்கவே மாட்டோம்ல. எஸ் ப்ரோ. அதை வச்சு ப்ரோ பார்த்தேன். அது அது பக்கத்துல விங், இப்போ அந்த விங் மட்டும் தானே வச்சிருக்கு, அது எப்படி கன்சிடர் பண்றது? அது ரீடெஸ்ட் பாத்தீங்கன்னா அது எத்தனை இப்போ அதுக்கு இப்போ ரீடெஸ்ட் போட்டீங்க இல்லையா? இப்ப பார்த்ததா? ஆமாங்க. இப்போ இந்த விங்குக்கு மேல க்ளோஸ் வச்சா தானே நம்ம சரிடா, நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். பாடி க்ளோஸ் வச்சிருக்கு சார். சரிடா? இல்லைங்க ப்ரோ, நான் எப்படி கேட்கறேன்னா அந்த பக்கத்துல இருந்த விங்குக்கு மேல க்ளோஸ் வச்சா நம்ம கன்சிடர் பண்ணணுமா இல்லைன்னு அதை கேட்கறேங்க. எதை சொல்றீங்க? இல்ல அந்த மேல பிஎஃப் கேனல் இருக்கு இல்லைங்களா, புல் கேனல் இருக்கு இல்லைங்களா, அந்த விங்கு அதை வந்து க்ளோஸ் வைக்கணும், நான் வச்சா தானே கன்சிடர் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கேட்கறேங்க. அந்த லாஸ்ட் கேண்டல் அந்த மேல க்ளோஸ் வச்சா தானே நம்ம பிரேக் அவுட்டா நம்ம எடுக்க முடியும். பாருங்க, அடுத்த கேண்டலுமே 618 பிரேக் பண்ணிடுச்சுல. ப்ரோ அது ஐஏ டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு விக்கு தானே வரும் ப்ரோ. அது சப்போஸ் நீங்க வந்து இப்ப எடுத்தே இங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னாலும் அடுத்த செஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க என்ட்ரி டு என்ட்ரி, காஸ்ட் டு காஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா நம்ம ரூலுக்கு அகைன்ஸ்டா நான் மார்க்கெட் போகுதுன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? க்ளோஸ் பண்ணிடுவோம். காஸ்ட் டு காஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. கிளாஸ் டீச் பண்ணும்போது எப்படி சொன்னாங்கன்னா, இந்த பக்கத்துல விங் இருக்குன்னா அந்த விங்க்கு சப்போஸ் என்ன லாஸ்ட் கேண்டல் வந்து இந்த இதுக்குள்ள 50-60 வந்துருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேல விங் மட்டும் தான் வச்சிருக்குது. அந்த விங் பிரேக் பண்ணாதான் அது பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் அடுத்த கேட்கறாங்க. கேண்டல் கிரியேட் ஆயிடுச்சுல, புல் கேண்டலே அடுத்த கேண்டல் கிரியேட் ஆயிருக்குல்ல. கேண்டல் இல்லன்னா கன்சிடர் பண்ணுவோம். அடுத்த கேண்டல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அடுத்த கேண்டல் புல் கேண்டலா இருந்தா ஆமா, புல் கேண்டலா தானே இருக்கு. ஏன்னா அடுத்த கேண்டலும் புல் கேண்டலா இருக்கு. இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஓகே. இப்ப ஐயா டைம் ஃப்ரேம்லயே நம்ம இப்படியே கன்சிடர் பண்ணணும் அப்படிதான் இல்லைங்களா? That's it, yeah. இல்லங்க, எனக்கு இந்த டவுட் எல்லாம் டீச் பண்ணும்போது எப்படி சொன்னாங்கன்னா, விங்கு மட்டும் விங்குக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் எனக்கு அதுக்கு சக்சஸ் ஷிஃப்ட் இதுக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த டவுட் தான் கொஞ்சம் கேண்டல் ஷிஃப்ட் வச்சாதான் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். என்னோட ஏரியால கேண்டல் க்ளோஸ் வச்சாதான் அந்த இடத்துல என்ன அர்த்தம்? இப்ப வந்து 60 இயர்லி க்ளோஸ் வச்சா கான்செப்ட் சொல்றீங்களா இல்ல அந்த விக்கு தாண்டி க்ளோஸ் வைக்கணும்னு சொல்றீங்க? ஏன்னா எங்களுக்கு சொல்லும்போது அப்படியே சொன்னாங்க, அந்த ப்ரீவியஸ் விக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னாங்க. யாரும் கன்ஃபியூஸே ஆவாதீங்க. சிம்பிள் தான். நம்ம ஏரியாவை தாண்டி கேண்டல் பாடி க்ளோஸ் வச்சுட்டாலே அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? அங்க என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவும் நான் இன்டர்னல் டைம் ஃப்ரேம் ஜோன்ஸை வெரிஃபை பண்ணாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம் 1 மினிட் ரீடெஸ்ட்ல 1 மினிட்ல பண்ணல. மேஜர் டைம் ஃப்ரேம்ல இப்படி வந்தா எப்படின்னு தான் உங்ககிட்ட கேக்குறேன். நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஜோன் பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. சிம்பிளுங்க. நான் இதே தான் சொன்னேன். 15 மினிட்ஸ்ல இதை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்? இதை நான் வந்து ஃபிளிப்பாவே எடுக்கலங்க, நான் இதை தாங்க ஹையா எடுத்துக்கிட்டேன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா சொன்னது. சிம்பிள். அதையும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சு நடந்துக்குங்க. மார்க்கெட் ரொம்ப 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 ஈஸி. மார்க்கெட் என்னது? ரொம்ப 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 ஈஸி. ஆனா மார்க்கெட்டை புரிஞ்சு அது பின்னாடி போனா மட்டும்தான்
மார்க்கெட்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? நசீர் ப்ரோ இன்னொரு டவுட். இப்போ நியூஸ் கேண்டில் வந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பைக்கு வெயிட் பண்ணுமா செல்லுக்கு வெயிட் பண்ணுமா? அப்போ நியூஸ் கேண்டல் வந்துச்சு ரைட்டா? நியூஸ் கேண்டல் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன சொல்ல போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நிதானமா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் கேண்டல் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 5 மினிட்ல தான் சொன்னோம்ல, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? 5 மினிட்ல பிரேக் ஆயிருக்கு. அதனால இதை ஹை ஏற்றிட்டோம்னா இந்த ஹை என்ன இருக்கு? ஹை என்ன இருக்கு? ஹை பிரேக் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுவோம்? சரி ஓகே, மார்க்கெட்ல பையர்ஸ் அதிகமா உள்ள வந்துட்டாங்க. மார்க்கெட்ல யார் உள்ள அதிகமா வந்துட்டா? பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. எதுக்காக இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோ ரைட்டா? ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? ரீட்ரேஸ்மென்ட் ஜோன்ல ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆமா ப்ரோ கரெக்ட். ஆமா ப்ரோ ஆமா. ஆமா. எல்லாமே ஆமான்னு சொல்றீங்க. ஆனா நியூஸ் கேண்டில் ஸ்பைக் வச்சிருக்கு. ஒரு கேண்டில் லோவியாச்சும் எடுக்கணும்ல. இந்த கேண்டில் இங்க பிரேக் அவுட் பண்ணாதான் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணதாவே நம்ம நினைப்போம். இவ்வளவு பெரிய ஸ்பைக் வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து செல் ஆகுமா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாள். ப்ரோ எப்படி ப்ரோ புரியல இன்னும்? புரியலையா? திருப்பி சொல்லுங்க ப்ரோ. திருப்பி சொல்லணுமா? சி ஸ்பைக்கான கேண்டில் லோவை எடுத்தாதானே அதுக்கப்புறம் செல் ஆக போறதுன்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஆமா ப்ரோ. அது வரைக்கும் வெயிட் தானே பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்பைக் கேண்டில் தானே இருக்கு இங்க. ஆமா ப்ரோ ஆமா. இதோட லோவையாச்சும் எடுக்கணும்னா எட்டாதானே செல் ஆகும்னு நமக்கு நினைக்கும். ஆமாவா? நெக்ஸ்ட் நான் இவ்வளவு தூரம் வந்த மார்க்கெட் எகைன் ஒரு ஸ்ட்ரெச்சர் வைக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்விங் லோவா இதை டிசைட் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கு? உடச்சிச்சுல்ல. உடனே என்ன பண்ணுவோம்? இதுல கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு. ஏன் வந்திருக்குங்க டிசைட் பண்ணுவோம். இந்த லோ டு 50% வந்திருக்கா? வந்திருக்காப்பா? சார் டச் பண்ணா கூட ஓகேவா சார் அது? என்னது? அது டச் பண்ணா கூட ஓகேவா சார்? புரியல. இப்போ அந்த 0.5 வந்து லைன் டச் பண்ணா கூட ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா சார் அது? ஆமா 50% வந்து டச் பண்ணிடுச்சு. ஓகே சார். இல்ல உள்ள வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன் சார் நானு. அது கேட்டேன். கிடையாது. டச் ஆகி தானே ரிஜெக்ட் ஆகலாம். ஓகே சார். டச் ஆகி தானே ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியாது. எப்ப ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரெச்சர், அதாவது இந்த இடத்த டாமினேட் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ரெச்சர்ல இங்க வருதுல்ல, இது பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஃபிளிப் சொல்லுவோமா? இந்த இடத்துல இதை உடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? எங்க ஸ்டாப் லாஸ் வைப்போம்? ஸ்விங் லோ. இந்த லோக்கு தான். ஏன்னா இந்த ஃபிளிப் வச்சுட்டோம்னா இந்த லோ தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். டார்கெட் 1:1. ஏன்னா நியரா என்ன இருக்கு நமக்கு? என்ன இருக்கு? ப்ரீவியஸ் ஹை இருக்கு. யோசிக்கணும். டக்கு டக்குன்னு மார்க்கெட் போகுது, மார்க்கெட் பின்னாடியே ஓடிடுவோம் அப்படின்லாம் இல்ல. நேரா நமக்கு என்ன இருக்காங்க? ஹை இருக்கா? அதை யோசிக்கணும்ல. ஏன்னா இந்த ஸ்ட்ரெச்சருக்கு இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரெச்சருக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? சரிடா? ப்ரோ இன்னொரு டவுட் ப்ரோ. இப்போ வந்துட்டு அது ப்ரீவியஸ் ஹையை வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுமா இல்ல அது வந்துட்டு இந்த டச் ஆயிட்டு போயிருமா ப்ரோ? இப்போ நீங்க வந்து இப்போ ஜோன் மார்க் பண்ணிருக்கீங்களா? இப்போ நான் எப்படி இந்த ஜோன் மார்க் பண்றேன்னா அந்த ஹையை மட்டும் தான் நாங்க மார்க் பண்ணுவோம். நீங்க வந்துட்டு பாக்ஸ் மாதிரி இங்க மார்க் பண்ணிருக்கீங்க. பாக்ஸ் மாதிரி மார்க் பண்றது ஒரு ஏரியா தான். ஏன்னா மார்க்கெட்ல அக்யூரேட்டா இந்த ஏரியாக்கு போகணும்னு சொல்ல முடியாது. நான் இப்ப பாக்ஸா மார்க் பண்றது, ஜோனா மார்க் பண்றேன். அது எப்படி ப்ரோ ஜோனா மார்க் பண்றீங்கன்னு? ஜோனா மார்க் பண்ணா ஒரு அசியூம்டு ஏரியா. என்னோட அசியூம்டு ஏரியா. அதாவது எனக்குன்னு ஒரு ஏரியா அசியூம் பண்றேன். நீங்களுமே பாக்ஸாவே மார்க் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. இல்ல ப்ரோ இப்போ நீங்க பாக்ஸ மார்க் பண்ணிடுறீங்க. டச் ஆயி இப்போ நீங்க கரெக்ட்டா டச் ஆயிருக்கு. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட் ஒரு ஏரியாவை ரேண்டமா எடுத்துருக்கேன். மேபி இங்க வந்து டிமாண்ட் இருக்கலாம், சாரி சப்ளை இருக்கலாம், இல்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கலாம். இல்ல நான் எப்படி கேக்குறேன்னா, இப்போ இந்த பாயிண்ட் டச் ஆயிருச்சு இல்லைங்களா? இப்போ இது வந்து நம்ம ஃபுல்லா அந்த மேல அந்த லாஸ்ட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் நம்ம செல் என்ட்ரி எடுக்கணுமா? இல்ல இந்த இடத்துக்கு வந்தாவே நம்ம செல்லுக்கு கண்டிப்பா 100% போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா இங்க எடுத்த ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இங்க ஸ்டாப் லாஸ் வைக்க போறீங்கன்னா இதை தாண்டி தான் வைப்பீங்க. கரெக்டா? ரைட்டா? ஓகே புரியுதுங்களா? ப்ரோ ஆனா அதுல வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு போகுது. மார்க்கெட் எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். இப்ப போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு இதுவே ரேலியா வந்து இந்த இடத்துல போயிட்டு ஸ்ட்ரெச்சர், அதாவது எப்படி சொல்ற கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்தா ட்ரேட் எடுத்து போலாம். ரைட்டா இல்லையா? ஓகே இங்க ஸ்ட்ரெச்சர் வச்சிருக்கோம்னா நம்ம போய் உடனே ட்ரேட் எடுக்க போறோமா? இல்லையா? அந்த ஸ்ட்ரெச்சரை உடைச்சாதானே ட்ரேட் எடுப்போம். இப்போ இங்க ஒரு லாஸ்ட் ஃபிளிப் பிரேக் ஆயிடுங்களா? இப்போ சப்போஸ் இந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் இப்போ இங்க ரேலியா போய் அங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவறீங்க. சீரியஸா சொல்றேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவறீங்க. கன்ஃபியூஸ் ஆவறதுக்கு இல்ல. நான் ஜோனா மார்க் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு ரேண்டம் ஏரியாவை என் மைண்டுக்கு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச நீங்களும் அந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ஓ இப்படிதான் ஃபுல்லா வந்து டச் ஆகணுமான்னு கேட்டா மார்க்கெட்ல எதுவுமே வந்து இப்படிதான் பண்ணணும்னு சொல்ல முடியாது.
மார்க்கெட் எப்படி வேணா பண்ணலாம். ஏன் இதை டச் பண்ணாம கூட மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படியே. இல்லைங்க ப்ரோ, நான் எப்படி கேட்கறேன்னா, இப்போ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு அப்ப அது வந்து மேல போகுது அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் போகும் நம்ம இது பண்ணுவோம் இல்லைங்களா? கண்டிப்பா இப்போ நம்ம இதே ரீட்ரேஸ்மெண்ட்னா கடன் 50 to 60க்குள்ள நம்ம ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ அதே எக்ஸ்ட்ரீம் ஜோன்ல வந்து அந்த ஃபுல்லா லாஸ்ட்ல போய் டச் ஆனாதான் நம்ம அந்த மறுபடியும் செல்லுக்கு ட்ரை பண்ணுமா, இல்ல ஒருவேளை முன்னாடியே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல்லுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கறத கேட்கறாங்க. லாஸ்ட் இப்ப நான் ஜோனா நீங்க ஒரு ரெஸ்யூம் ஏரியா வச்சிருக்கீங்கல்ல, ஆமாங்க. இப்ப இந்த இடத்துக்கு போட்டு ஃபுல்லாவே போகல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிம்பிள். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரீடெஸ்ட் இருக்குல்ல, ஓகே. இந்த ரீடெஸ்ட் வரைக்கும் என்னோட டார்கெட்டே இருக்கும். ஏன்னா இங்க இருந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் ஆகலானா இல்ல இந்த ரீடெஸ்ட உடைக்கிறானாங்கிறத நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஓகே ஓகே. புரியுதா நான் என்ன சொல்றது? ஏன்னா ஓகே இந்த ரீடெஸ்ட் ஓகே வரைக்கும் வருவான், கண்டிப்பா இங்க வரைக்கும் வந்தாகும். ஏன்னா இங்கிட்ட ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் கூட்டானே எதுக்காக கூட்டிருக்கான், ரீடெஸ்ட்டுக்காக தான் கூட்டிருக்கான். இந்த இடத்த உடைக்கிறானான்னு பார்ப்பேன். இந்த இடத்த உடைச்சிட்டான்னு வச்சுங்களேன், சரிடா, ஓகே. மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி எங்க இருக்குங்கிறது நம்பர் 1 பார்ப்பேன். இன்னொரு விஷயம், மேக்ஸிமம் பையா இல்ல மேக்ஸிமம் செல்லா, இந்த இடத்துல மேக்ஸிமம் பையா இல்ல மேக்ஸிமம் செல்லுக்கான சான்ஸ் இருக்காங்கிறத நான் நல்லா பார்ப்போமா சீரியஸா. ஓகே ஓகே. புரியுதா? இப்ப இங்க எனக்கு மேக்ஸிமம் என்னத்துக்கு சான்சஸ் அதிகம்னா இதையும் நான் டிசைட் பண்ணும்போது செல்லுக்கு தான் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆமாவா இல்லையா? ஏன்னா இந்த இம்பல்ஸுக்கு 78% கிட்ட வந்துருக்கு ரைட்டா, 80 to 90 கிட்ட வந்துருச்சு ரைட்டா. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணலாம், ஃபுல்லாவே கீழே வரலாம் ரைட்டா. அப்போ அந்த செல்லுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பையை விட செல்லுக்கு தானே அதிக ஃபோக்கஸ் வைப்போம். சப்போஸ் இப்படி வர மார்க்கெட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை ஒபே பண்ணி இந்த ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ண சான்ஸ் இருக்கு, அந்த போயிட்டு திருப்பி வரும், ஹைக் போயிட்டு திருப்பி லோக்கு வரும். ஃபர்ஸ்ட் திங் ரீடெஸ்ட், இந்த ரீடெஸ்ட் இருக்குல்ல அதை கவனிக்கணும்ல. ஓகே ப்ரோ. ஓகேவா? இதுக்கு போயிட்டு மார்க்கெட் அப்படி கீழே வேணாம். சப்போஸ் நீங்க சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்றேன், சப்போஸ் இந்த ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா யோசிக்காம மார்க்கெட் எங்க போகும். இந்த ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா நான் சொல்ற செட்டப் தான் நல்லா பாருங்க. ஆனா இப்போ எங்க அந்த ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்விங் கிரியேட் ஆச்சுன்னா அந்த லோக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்களா, இல்ல இப்போ அப்படியே ஸ்டாப் லாஸ் கீழே தான் வைக்கணுங்களா? நான் சொல்ற மாதிரி மார்க்கெட் நடக்கிறதுக்கு சான்சஸ் எப்படி நடக்கலாம்னா, இப்போ இந்த ரீடெஸ்ட் இருக்குல்ல, இந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இத உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இதுதான். அந்த ஹைக் போயிட்டு ரியாக்ட் ஆகாதா, கீழே வராதா? வாய்ப்பு இல்ல. ஏன்னா மார்க்கெட் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் உடைக்கிறான். ஏன்னா இதுலதான் நாங்க போய் லாக் ஆகிக்கிறேன் நானு. இப்ப ஏன்னா திருப்பி மேல போய் கீழே வரும் அப்படின்ட்டுதான் ஏதோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண யோசிக்கிறேன். ஏன் இங்க ரீடெஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் மேல போகணும், என்ன ரீசனுக்காக மேல போகணும், ஏதோ ஒண்ணு இருக்கு இங்க. நான் அதெல்லாம் இல்ல, டக்குன்னு பார்த்தா டக்குன்னு போட்டான், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இல்லனா இந்த ஸ்விங்கோட ஹைக்கு 90% போயிட்டு நடக்கிறதுக்கு சிம்பிளுங்க. ஒரே விஷயத்த நல்லா நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. இது நடந்தாதான் நான் சொல்ற விஷயம் இப்படியே நடந்து, ஓகேவா, இந்த மாதிரி நடந்து இப்படி நடந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், செல்லு. நான் என்ன சொல்றேன், சப்போஸ் இது நடக்கிறவன் ரீடெஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் கொடுத்தாலும் மார்க்கெட் என்ன ஆகலாம், செல் ஆகலாம். அதே வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை உடைச்சிட்டாதான் என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்க இருக்கும், 19200 வரைக்கும், 124,200 வரைக்கும் போலாம். அப்புறம் ட்ரெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் இப்ப வந்து அப் ட்ரெண்ட் தான் என்ன ஆகலன்னா ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணுங்க. பிரைஸ் டிராப் வந்திருக்கு ப்ரோ மேல நெட்ல. இல்ல நீங்க கீழே ஒரு கோடு வரைஞ்சிருக்கீங்களா, ஆக்சுவலா லோ ஹையர் லோ வச்சுட்டு தானே ப்ரோ போயிட்டு இருக்கு. சோ மேல போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும்ல. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் இந்த இடத்துல இந்த கோடு எதுக்கு வரைஞ்சிருக்கேன், ஒய் அது ஹை, அந்த ஸ்விங்கோட ஹை. ரெண்டு ரவுண்ட் மெயின் ட்ரெண்ட் வந்து டவுன் ப்ரோ. அதனால வந்து மோஸ்ட்லி வந்து செல்லிங் தான் ட்ரேட் பண்ணனும். சொல்லுங்க அப்ப இந்த லைன் ஏன் வரைஞ்சிருக்கேன், அந்த ஹையர் கேண்டலோட ஹை, என்ன வீக்லி கேண்டலோட ஹை ப்ரோ. டே கேண்டலோட ஹை கேண்டல் நல்லா மறக்கவே கூடாது. ஒரு விஷயத்தையும் நம்ம ஏன் வரைகிறோம், இந்த லைன் ஏன் வரைஞ்சிருக்கோம், எதுக்காக வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. இப்போ நான் மறக்கல பாத்தீங்கன்னா, நான் இது என்ன கேண்டல் ஹைன்னா டே கேண்டலோட ஹை ரைட்டா. ஏன் நான் அந்த இதை நான் அசியூம் பண்ணி எனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள். நம்ம அந்த இடத்துல அப்படியே கேப்சர் பண்ணி இது எதுக்காக வரைஞ்சிருக்கோம். இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்கதான் போவோம். ஏன் இந்த டே கேண்டலையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சிம்பிள். நீங்க வச்சுக்கோங்க, கோல்டுல வந்து சிம்பிள் இவ்வளவு பெரிய டிராப் இருக்குன்னப்போ இந்த இடம் அப்படி போகுதுன்னா எதுக்கு போகும்னா இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் இருக்கு ரைட்டா.
ரீடெஸ்ட் எடுத்துட்டு என்ன ஆகலாம் டோட்டலா? கீழே Fall ஆகலாம். போயிடும். நீங்க இது இவ்வளவு பெரிய ஃபால் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இப்ப இருக்கா? இப்ப இந்த ரீடெஸ்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா மேல போகுமா இல்ல எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் எந்த போகுன்ற மாதிரி ரீடெஸ்ட்? வச்சுக்கலாமா? எந்த ரீடெஸ்ட்? 15 minutes ரீடெஸ்ட். 15 minute ரீடெஸ்ட். நான் அதான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? இத உடைச்சிட்டா மார்க்கெட் மேலதான் போகும். அதுக்கேற்ற மாதிரி செட்டப்பா நம்ம பிளான் பண்ணிப்போம். ரைட்டா? அதே என்கிட்டதே வாங்குனீங்க அனலைசிஸ். ப்ரோ அந்த சப்போஸ் அந்த ரீடெஸ்ட்மென்ட் பிரேக் ஆயிட்டு ஒரு ஸ்விங் கிரியேட் ஆச்சுன்னா அந்த ஸ்விங் லோக்குலயே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமா, அப்படியே வச்சுதான் பண்ணி ஆகணும். ஏன்னா கோல்ட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கோல்ட பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் கரெக்ஷன்லாம் வரதே கிடையாது. போனோம்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுதா? போனோம் அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கான். மொமெண்டம் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரேலியா இருந்துச்சுன்னா ஸ்விங் லோல ட்ரேட் எடுக்க பாருங்க. இல்ல அழகா மெதுவா ஸ்ட்ரக்சர் வச்சுதான் போனா ரீடெஸ்ட்ல எடுக்க பாருங்க. ஓகேவா? அப்படியே நீங்க எடுக்கிறனாலும் ஸ்விங் லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைங்க. மேக்ஸிமம் எதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும்? ஸ்விங் லோக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ். அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஸ்விங் லோக்கு கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அப் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்னா ஓகேவா, இப்படிதானே மார்க்கெட் இருக்கு, இப்படிதானே இருக்கு. ஏன்னா இதுதான் நம்மளோட ஸ்விங் லோ அப்படின்னா இந்த ஸ்விங் லோக்கு கீழே தான் என்ன வைக்கணும்? ஸ்டாப் லாஸ். என்ன வைக்கணும்? ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதே மாதிரி இங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ரீடெஸ்ட் நீங்க ட்ரேட் ரீடெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஏரியால இப்ப ரியாக்ட் ஆனாலும் அப்ப ஸ்விங் லோக்கு தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். தட்ஸ் இட். யா, ஸ்விங் லோல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஓகே, ஸ்விங் லோலயே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஆனா சம்டைம்ஸ் ப்ரோ அது வந்துட்டு இம்பேலன்ஸ் ஏதாவது கவர் பண்ணிட்டு கூட போகுது ப்ரோ. அதுவுமே சான்சஸ் இதாகுது. நிறைய இருக்கு. எப்படி வேணா மார்க்கெட் பண்ணலாம். ஏன்னா நம்ம மார்க்கெட் இப்படிதான் பண்ணோம்னா 100% சொல்ல முடியாது. ஏன் ஸ்டாப் லாஸ் வைங்கன்னு சொல்றோம்னா நம்ம நினைக்கிறது 100% மார்க்கெட்ல என்ன ஆகாது, நடக்காது. ஏன்னா சம்டைம் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கூட விக் வச்சுட்டு சான்சஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு அப்படியே மேல போகுது. அதுக்கு பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ 5 மினிட்ஸ்ல ரொம்ப ட்ரேட் நடக்குது ப்ரோ. எடுத்தாலும் மேக்ஸிமம் ஸ்விங் லோக்கு கீழே வைங்க. அதே மாதிரி இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க ட்ரேட. ஏன் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்? ஸ்வீப் ஆகலாமா? ப்ரோ நீங்க சொல்றது ஸ்விங் லோக்குல வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்றது 15 எடுக்கிறீங்க அப்படின்னா 50 மினிட்ஸ்ல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்விங் லோவை 50 மினிட்ஸ் கேண்டில் என்ன பண்ணிருக்கணும்? இல்ல ப்ரோ எஸ்எல் எடுக்கறோம்னா அது ஸ்வீப் ஆனாலே க்ளோஸ் நீங்க அது ஆயிடுது. பண்ணாதீங்க. நீங்க அது பண்ணாதீங்க. நீங்க ஸ்டாப் லாஸே வைங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வைக்காம நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரியே. சரி, நீங்க ஸ்டாப் லாஸே வச்சிருங்க. ஸ்விங் லோக்கு கீழே வச்சிருங்க, ஒரு 10 பாயிண்ட்ஸ் தள்ளி. இல்லங்க ப்ரோ, இப்ப 15 மினிட்ஸ்ல எடுக்க அப்படின்னா ரீடெஸ்ட்மென்ட் நம்ம என்ட்ரி எடுத்தாலும் நம்ம ஸ்விங் லோ கீழ தான் சொல்றீங்களா? கீழே வைங்க. ஓகே ஓகேங்க. ஆனா நீங்க டார்கெட் வந்து 1:2 வச்சுக்கலாங்களா? என்னது? இல்ல இங்க இது ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழ வச்சா டார்கெட் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு கேக்குறேன் 1:2 தான். ப்ரோ அதே மாதிரி ஓகே நம்ம ஓகே. கரெக்டா நம்ம வந்து இந்த கேண்டில் வந்துட்டு புல் கேண்டில் வந்துட்டு பியர் கேண்டில் புல் கேண்டில் எடுக்குது. அப்ப நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம்னா 2 பாயிண்ட் தள்ளி தான் ப்ரோ இருக்கு. 2-3 பாயிண்ட் தள்ளி தான் நம்மளுக்கு விழுகுது. இப்போ 1:2 வந்துட்டு கரெக்டா. அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரெட். ஓகே ப்ரோ. அப்ப நம்ம எக்ஸாக்ட்டா நம்ம எப்படி அந்த இதை கமிஷன் எடுக்க வேணாமா? இல்ல 2-3 பாயிண்ட் போடுனா புரோக்கர் என்ன சும்மாவா நம்ம பண்ணுவாங்க? சர்வீஸ் கொடுப்பாங்க. புரோக்கர் ஏதாச்சும் சம்பாதிக்கணும்ல. சார் இது நமக்கு ரெக்கார்டிங் கிடைக்குமா? இந்த இப்போ நம்ம பேசுற வீடியோ புரியல. ரெக்கார்டிங் கிடைக்கும். யூடியூப்ல வரும். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்ல வரும். இருக்குமா? வேற ரெக்கார்டிங் யா. ஜிபிபி ஜேபிஒய் மட்டும் ஒரே ஒரு எடுக்கிறீங்க. ஒரு டவுட். ஜிபிபி ஜேபிஒய் சாட்ல எதுவானாலும் ஷேர் பண்ணி சொல்லுங்க பாப்போம். டவுட் கேக்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தாராளமா சொல்லுங்க. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. என்ன டவுட் சொல்லுங்க ப்ரோ. ஒரு டவுட் ப்ரோ. ஸோ இதுல வந்து MT4 சார்ட் வந்து எதை வந்து ஹோண்டாவை வந்து பேஸ் பண்ணி போகுதா ப்ரோ? இல்லை வந்து capital.com சம்திங் FXCM எதை டிபெண்ட் பண்ணி அது வந்து மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு ப்ரோ? டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூம் தான் ப்ரோ. எல்லாமே வந்துட்டு ஹோண்டாவே நீங்க பேஸ் பண்ணிக்கங்க ப்ரோ. இல்ல ஏன்னா வந்து இது ஹோண்டா சார்ட்ல வந்து 1 ஹவர்ல வந்து க்ளோஸ் வச்சிருந்துச்சு. பட் MT5ல வந்து க்ளோஸ் வைக்கல. அது ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை வந்து மோஸ்ட்லி எதை வந்து ஃபாலோ பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். டைமிங் தான் ப்ரோ. அது மாறுறதுக்கு ரீசன் வந்து டைமிங் தான். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நீங்க ஹோண்டாவே ஃபாலோ பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது.
மோனா ஃபாலோ அதே ப்ரோ பண்ணா இந்த நான் 8 கேப் ஸ்கிரீன் ஃபாலோ ஷேர் பண்ணிருங்க. பண்ணியிருக்கேன். 8 கேப் ஃபாலோ பண்ணுங்க தப்பு இல்ல. ஓகே ஓகே சொல்லுங்க விக்னேஷ். நஜீர் ப்ரோ இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ம். ஏன்னா வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த என்னங்க எத்தனை பேருங்க? யாருக்குங்க நான் சொல்றது? விக்னேஷும் ஷேர் பண்ணியிருக்காரு, ராம்குமாரும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே அவரே பண்ண சொல்ல முடிச்சுட்டு நான் பண்ணிக்கிறேன். இல்ல நான் பிடிசி யூஎஸ்டி ஜஸ்ட் இது பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இம்பல்ஸுக்கு வந்து நான் ரீடெஸ்ட் எடுக்கிறேன் ப்ரோ. ம். இப்போ 50 to 60% உடைச்சிருச்சு. என்ன இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுக்கிறீங்க? 50 to 60 உடைச்சிச்சு. ஓகே குட். ஓகேங்களா? இப்போ உடைச்ச உடனே மார்க்கெட் எனக்கு வந்துட்டு கீழே டவுனுக்கு தான் வரும்னு நான் வெயிட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா கீழ ஒரு டிமாண்ட் இருக்காது. ஏன் நீங்க கவனிக்கவே இல்ல. ஒரு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா எங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு? கீழ ஒரு டிமாண்ட் இருக்காது பாருங்க. ஃபேர் வேல்யூ கீழே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் போட்டு டச் பண்ணிட்டு மேல ஃபேர் போயிருக்கு வேல்யூ கேப்ல கொன்னே போடுவேன். கீழ ஒண்ணு பாருங்க டிமாண்ட் இருக்கா? இங்க ஒரு இது இருக்கு ப்ரோ, இம்பேலன்ஸ் இது இருக்கு. இம்பேலன்ஸ் Imbalance இருக்கு. அதான். இம்பேலன்ஸ டச் பண்ணி போறாது. இம்பேலன்ஸ ஃபில் பண்ணும். டிமாண்ட் ஃபுல்லா டச் பண்ணியிருக்கா பாருங்க. கீழே டிமாண்ட் எக்ஸ்ட்ரீம் பண்ணிரு. சொல்றீங்க ப்ரோ? கீழே டிமாண்ட் ஜோன் எது? எதுமா டிமாண்டு? டிமாண்ட மார்க் பண்ண மாட்டேங்கிறாரு. கீழே அப்படியே டிராப் பண்ணுங்க பாக்ஸ் அப்படியே. பாக்ஸ் அப்படியே கொஞ்சம் கீழே கொஞ்சம் அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் டிமாண்டே தெரியலையா தலைவா? ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேல இருக்கு பாருங்க ப்ரோ. கீழ இருக்கிறது தான் டிமாண்ட். அதான் ப்ரோ இம்பேலன்ஸ் அதுக்கு கீழே இருக்குது. கன்சாலிடேட் கீழே மார்க்கெட் அப்படியே இருக்கா இல்லையா? லெஃப்ட் சைடு இல்லைங்க ப்ரோ. விக்னேஷ் டிமாண்ட் ஜோன் சொல்லுங்க ப்ரோ. தெரியாதா? சொல்லி கொடுக்கலையா? கொஞ்சம் சொல்லி லெஃப்ட் சைடு கொடுத்தேன். இல்லைங்க ப்ரோ. ம்? ஹலோ சொல்லுங்க டிமாண்ட் ஜோன் தெரியாதா? அது இன்னும் கொஞ்சம் இது பண்ணும் ப்ரோ, ரிஃப்ரெஷ் பண்ணும். மித்த இது வந்துட்டு இப்போ அதெல்லாம் இம்பேலன்ஸ் மெயின் வச்சு தான் இது செஷன் அதுவே பண்றாங்க. ரிஃப்ரெஷ் பண்ணுமா? அதெல்லாம் மெயின் சப்ளை அண்ட் டிமாண்ட் கிளாஸ் எடுக்கலையா உங்களுக்கு? எடுத்தாங்க ப்ரோ. அப்ப அதெல்லாம் மெயின். அதை விட்டீங்க சப்ஜெக்ட. இப்படின்னா என்ன பண்றது? சரி சொல்லுங்க. இல்ல இதுக்கு நான் ரீடெஸ்ட் எடுத்தேன் ப்ரோ. ஆனா வந்துட்டு இங்க ரியாக்ட் ஆயிட்டு மேல போயிடுச்சு. ஆனா இது ஃபுல்லா கவர் ஆகும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா இந்த இப்ப எஸ்டீம் மேபி எஸ்டீம்ல இருந்து செல் ஆகலாமா? இந்த மேல எக்ஸ்ட்ரீம்ல இருந்து செல் ஆகலாமா? இப்ப ஏன்னா இங்க எஸ்டீம்ல வந்து இருந்து செல் ஆகணும் அப்படின்னா சிம்பிள். எஸ்டீம்ல இருந்து செல் ஆகணும். அதுக்கு இருக்குங்க ரீடெஸ்ட். இருங்க எஸ்டீம் ஜோனை மார்க் பண்ணுங்க. எஸ்டீமை மார்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரீம் லோ தான் ப்ரோ. இருங்க எஸ்டீம் ஹைல இருந்து மார்க்கெட் செல் ஆகலாமா? எக்ஸ்ட்ரீம் ஹையை மார்க் பண்ண சொல்றேன். எக்ஸ்ட்ரீம் இது இந்த ஐ மார்க் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஓகே எஸ்டீம் ஹைல இருந்து செல் ஆகலாமா? ஆமா ப்ரோ, எஸ்டீம் ஐல ஹைல இருந்து இருந்து செல் ஆக சான்ஸ் இருக்கா? ஆனா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஸ்ட்ரெச்சர் ஒண்ணு வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரெச்சரை கிளியர் பண்ணி ஸ்விங் லோ எடுத்தாரா என்ன பண்ணணும்? போய் ஏன்னா போன வீக்ல யாரு வந்திருந்தீங்களா நீங்க? போன வீக்ல ஸ்ட்ரெச்சர் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன்னா இதை பிரேக் ஆகணும்னு சொல்றீங்களா ப்ரோ? திருப்பி இன்னொரு ஸ்ட்ரக்சர் வைக்கணும்னு இன்னொரு சொல்லி ஸ்ட்ரெச்சர் நியூ ஸ்ட்ரெச்சர் வச்சு லோவை பிரேக் பண்ணானா என்ன பண்ணணும்? செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இது பிரேக் ஆச்சுன்னா இதுக்கு ரீடெஸ்ட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரைக்கும் நம்ம வைக்கணும். கரெக்ட்டுங்களா ப்ரோ? That's it. Yeah.